போடுவியா, உடனே நீங்கள் எனக்கு அக்கிரமக்காரெலாம் மாறிடுவியா. இவங்ககிட்ட ஒரு முறை ஒரு சாட்சியை சொன்னேன். ஒரு காலத்தில் ஏன்னா ஒரு நாளில் 65 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கேன்னு சொன்னனா இல்லையா? எப்போ, எந்த வருஷத்தில்? கொரோனா காலத்தில் ஒரு நாளைக்கு 65 லட்சம் ரூபா சம்பாதிச்சிருக்கிறேன். டீச்சரை ஒன்றை கொண்டு சம்பாதிக்க முடியுமா? முடியாது. அப்போ இவ பிடிச்சிக்கிட்டா, இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன செய்யணும்னு தெரியாமல் இருக்கிறேன். எனக்கு தர வேண்டி தந்திருக்கலாம் இல்லையா? கடனாளி நான். 65 லட்சம் அல்ல, 65 கோடி இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் செய்வேன். காசு வந்து வாயை பொழக்கிற நாயும் அல்ல, பேயும் அல்ல நாய். தேவன் சொல்வார் என்ன செய்யணும். இந்த கை தர்மங்கள் நிறைய செய்யுது, ஒத்த வரியில் சொல்லுவேன், அதுக்கு மேலே சொல்ல மாட்டேன். என் பிள்ளைகள் பசியோட பட்டினி கிடந்தாலும் 10 பைசா கொடுக்கறது இல்லை. நேற்று என் பிள்ளை கேட்குறான், பேத்திக்கு ஒரு 1000 ரூபா கடன் கேட்டாங்க. 1000 ரூபா கேட்டாங்க ஒரு துணி எடுக்கிறது. 1000 ரூபா கொடுக்கல. கர்த்தர் சொல்லலை, நான் கொடுக்கல. கர்த்தருடைய காசை வச்சு குடும்பம் நடத்துகிற ஊழியக்காரனும் அல்ல. உற்சாகமாக கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பணி அர்ப்பணிக்கணும். நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன், அதில் ஐ கேன் ப்ரவுட். என்னை பயன்படுத்தி இருக்கிறார், பெருமைப்படுகிறேன். துயரம் எனக்கு உண்டு, துக்கம் எனக்கு உண்டு, இல்லைன்னு இல்லை. ஏன்னா கோடீஸ்வரனுக்கு கோடிக்கணக்கில் பிரச்சனை. எனக்கு பிரச்சனை வருமா அந்த பில்டிங்கில் போய் ஒரு பில்லரை அப்படி கட்டி பிடிப்பேன். அவர் நம்ம மார்போடு அணைப்பார், நான் பில்லரை கட்டி பிடிப்பேன். பிடிச்சா அடங்காது. அப்பா எவ்வளோ பெரிய கட்டிடத்தை கட்டி தந்திருக்கிறீரப்பா. அது எனக்கு தேற்றுதல், அது ஒரு ஆறுதல். அதில் தான் உட்கார வைக்க போகிறேன் வருங்காலத்தில். எவ்ரிதிங் இஸ் ஃபினிஷ்ட். இனி கட்டளை பறக்க வேண்டும், சத்ருவ தேவன் அடிக்க வேண்டும். அவ்வளோதான் தாமசம். அல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னிடம் என்ன இருக்கு? வெறுங்கையத்தோட நான் வந்தேன். நானே சொன்னேன்ல, வெறுங்கையோடு தான் இருந்தேன். யாக்கோவை போல, யாக்கோவை விட மோசமாய் நான் தாழ்த்தப்பட்டேன். இன்னைக்கு சொந்த தேசத்தில் நான் பிறந்த மண்ணிலேயே நம்புறோன்னு ஆகி வச்சிருக்கிறார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டுங்க. உங்களை மாற்ற போறாரு. ஆகவே எதை குறித்தும் கலங்காது. அவ்வளவுதான். நான் கர்த்தர் சொல் கேட்காம எதையுமே செய்ய மாட்டேன். நீங்களும் கர்த்தருடைய சொல்லை கேட்டு நடந்தால் உங்களையும் கர்த்தர் உயர்த்தியே தீருவார். அவர் உயர்த்துறதான் நோக்கம். அதுதான் இன்றைய செய்தி. அதிசயங்களை காண பண்ணுவேன். இப்போ ஒரு காப்பை தான் கேட்பா. ஒன்னையும் பிடிக்கிட்டார் அப்படின்னா நிறைய காப்பை கொடுக்க போறான்னு அர்த்தம். உச்சமாக கையை தட்டுங்க. இல்லை அந்த பாஸ்டர் கேட்ட போல, எனக்கு கல்யாணத்துக்கு அன்னைக்கு மட்டும் நான் காலில் புண்ணு இல்லாமல் நிற்கணும் சொன்னால் அன்னைக்கு மட்டும் குணமாக்கினார். வாழ்நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய விண்ணப்ப ஸ்டைலை மாற்றிக்கிடணும். நீங்கள் அல்லேலூயா. நிறைவாய் கொடுங்கப்பா. கேளுங்க, உங்கள் அப்பாட்ட நீங்கள் கேட்கல என்ன தப்பு இருக்குது? நிறைவாய் கொடுங்க. நான் சம்பாதிச்செல்லாம் போயிடுச்சு, இப்படி நீங்கள் கொடுங்கப்பா. நீங்கள் கொடுத்தா நிற்கும். நம்ம சம்பாதிச்சா நிற்காது. நீங்கள் நிறைவாய் கொடுங்க. உம்முடைய பிள்ளைகள் வெட்கப்படுத்தாமல் எங்களை நடத்துங்கன்னு மட்டும் சொல்லுங்க. இதில் எனக்கு இன்னைக்கு வேணும், சரி கேட்பாங்க, எனக்கு கல்யாணத்துக்கு மட்டும் தாலி கட்டுனா மாதிரி. கல்யாணத்துக்கு மட்டும் தான் தாலி கட்டும், அடுத்த நாள் கத்தி வச்சுருவார். உற்சாகமாக கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே நிரந்தரமான ஆசீர்வாதம், பெர்மனன்ட் பிளெஸிங் கேளுங்க ஆண்டவர்கிட்ட. அவர் கொடுக்க போறார். அந்த தைரியத்தில் நான் சொல்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி பொன்னும் வெள்ளி எல்லாம் யாருக்கு? நமக்குத்தான். இனி நகைக்கடையெல்லாம் யாருக்கு? நமக்குத்தான். கையை தட்டலாம். இத்தனை காலம் வெறுமை, இத்தனை காலம் வறுமை, இனி செழுமையும் கொழுமையும் கர்த்தர் கட்டளையிடுகிறார். இந்த தெய்வம் நம்ம தெய்வம், நல்ல தெய்வம்.
தெய்வம் நம்ம தெய்வம் நல்ல தெய்வம். எத்தனையோ இடர் சூழ்ந்தாலும் அத்தனையோ தாங்க பலன் தருவார் அந்தி சந்தி. முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம். முந்தி வந்து கர்த்தரையே ஸ்தோத்தரிப்போம். கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் சாரிபாத்து விதவை போல் தத்தளித்தாலும் கோலியாத்து கொக்கரித்து நின்றாலும் ஜெயந்தரும் தேவனுண்டு. பயம் நீக்கி பாதுகாப்பார் அந்தி சந்தி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எழும்பி நிற்போம். ஆண்டவர் கடைசியாக சொன்ன வார்த்தை, இனி செழுமையும் இனி கொழுமையும் உங்களுக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. பஞ்சம், பசி, தரித்திரம், உபத்திரம், வெட்கம், அவமானம், நிந்தைகள் எல்லாம் இன்றையிலிருந்து உங்களுக்கு ஒளிந்து போகும். ஆமேன் சொல்லுங்க. ஆசீர்வாத மழை உங்களுக்கு இனி உண்டாகும். ஆமேன் சொல்லுங்க. என்னை தொழுது கொள்ளாதவனுக்கு மழையே இல்லை, என்னை தொழுது கொள்கிறவனுக்கு பணம் மழை கர்த்தர் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதை தேடினோமோ, எதை தேடி அலைந்தோமோ, இனி அது கர்த்தராகவே உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. பி ஹாப்பி. பிலிப்பு 4:4 சொல்லுகிறது, எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க. நீங்கள் கர்த்தருக்குள்ள வாழ்ந்தாலே கர்த்தர் பரத்திலிருந்து ஒத்தாசைகளை அனுப்பி உங்களை ஆசீர்வதிப்பேன் என்கிறார். உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். உங்களை அரவணைப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஒரு நிபந்தனை, உங்கள் வீடுகளில் அக்கிரமக்காரருடைய செய்கைகள் இருக்கக்கூடாது. அக்கிரமக்காரருடைய பொருட்கள் இருக்கக்கூடாது. அக்கிரமக்காரருடைய தீட்டுகள் இருக்கக்கூடாது. உன்னுடைய சரீரத்தை சுத்தப்படுத்துவது போல உன் இல்லத்தையும் சுத்தப்படுத்து. தீட்டானவர்களை எரிந்து விடு. வீடையும் பரிசுத்தமாக்கி வை. இல்லைன்னா பரிசுத்த ஆசீர்வாதம் வாசல் நிற்கும், வீட்டுக்குள்ளே வராது. வீட்டுக்குள்ளே தீட்டு இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் தீட்டு இருக்கக்கூடாது. உன் வீட்டுக்குள்ளே சாபம் இருக்கக்கூடாது. உன் இருதயத்தில் சாபம் இருக்கக்கூடாது. நீ பரிசுத்தமான பாத்திரமாக வைத்துக் கொள்வியாயானால் கர்த்தர் மாடி மேலே மாடியும் கட்டுவார். ஹல்லேலூயா. தேவைப்பட்ட அரண்மனையும் கட்டுவார். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நான் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கு கொடுப்பேன். ஆமென். உங்களுக்கு சுகமும், உங்களுக்கு சமாதானமும், உங்களுக்கு சந்தோஷமும் உண்டாயிருக்க கடவுது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்தமான வாழ்க்கை, மகா பரிசுத்தருடைய வாழ்க்கை உங்களுக்கு உண்டாகட்டும். சொல், செயல், சிந்தனையில், நடத்தை, பார்வையில் கூட இவைகள் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.